இந்த ஊரிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நமது தியாகத்தினாலும் நமது ஏழைகளுடைய பிரார்த்தனைகளினாலும் நமது கட்சியுடைய ஏனைய வேட்பாளர்களுடைய கடினமான உழைப்பினாலும் உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ அவருக்குத்தான் இந்த பொத்துவில் முழுக்க ஒன்றுபட்டு அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியிடத்திலே சொல்லி இன்னும் 2-3 பெர்மிட் எடுப்பதற்காக அவ்வாறான ஒரு கூட்டத்தை செய்தாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. பெசில் ராஜபக்ச அவரை பற்றி புகழ்ந்து பேசியவர்களிலே இந்த நாட்டிலே அதிக புகழ்ச்சியாக பேசியவர் யாராவது இருப்பாராக இருந்தால் அவரும் இந்த ஊரை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான். 7 மூலை என்று சொன்னார். பெசில் ராஜபக்ச வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம் என்று சொன்னார். பெசில் ராஜபக்ச வந்து நிதியமைச்சை பொறுப்படுத்தால் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதாவது எழுச்சி பெறும் என்று சொன்னார். அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்க அவருடைய புகழ் பாடத் தொடங்கினார் என்று மிக வித்தியாசமான முறையிலே அவருடைய புகழை பாடி தெரிகிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு தனிப்பட்ட கோபதாபம் எங்களுக்கு கிடையாது. இன்று இவரை போலதான் மிக மோசமானவர்கள் எல்லோரும் அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு சுத்தி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான சின்ன பிள்ளையை நம்பி எதிர்காலத்திலே ஏமாந்து விடாதீர்கள். எல்லோரும் ஒன்றுபட்டு சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியிலே பங்காளிகளாக ஆகிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, அவருக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அவருடைய பேச்சிலே இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைகளுக்கான முடிவுகளை சொல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இன்று வரையிலும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு 1 இன்ச்சு நிலத்தை விடுவித்திருக்கிறதா, ஒரு சிறு பிரச்சனையை முடித்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வெறுமனை பாட்டை போடுவது, நடனமாட வைப்பது, வாக்குகளை சேகரிப்பது, உங்களுக்கு எல்லோருக்குமாக சேர்ந்து வாக்குறுதிகளை அள்ளித் தருவது அப்படியே சென்று விடுது. ஆடம்பரம் கௌரவம் கேண்ட புழுவாங்க அத்திகர ஜனாதிபதிமார் ரணில் விக்ரமசிங்கே நாயකත්වයේදී ජනාධිපතිතුමාගේ தலைமைத்துவத்தின் கீழ் පොතවිලෙන් අපි බස් ඩිපෝ එකේ ලංකාවේ තියෙන සියලුම බස් සබ් ඩිපෝ එකේ වැහුවා. පොතවිල් බස් ඩිපෝ එකේ සබ් ඩිපෝ ඉඳලා අපි ප්‍රධාන ඩිපෝ විදියට පත් කරලා තියෙන. ඒකට මම මේ ජනතාව වෙනුවෙන් අතිගරු ජනාධිපතිට සූතිය කරන්න ඕනේ. බේස් හොස්පිටල් ලයින් මිනිස්ට්‍රි එකට ගන්න බෑ කියලා කිව්වා. නමුත් පොතවිල් බේස් හොස්පිටල් අපි ටයිප් B ඉඳලා ටයිප් A එකට අප්ග්‍රේඩ් කරලා ටයිප් A ඉඳලා දැන් ලයිன் மினிஸ்டர்ட்ட ගත්තා. දැන් ජනතාව சந்தோஷம் ඉන්නේ. இந்த 30 வருடத்தில் ஏதாவது சேவை செய்திருந்தால், இந்த 30 வருடத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்திருந்தால் முஷரப் என்ற ஒருவன் எம்பியாக கூட மாற்றிருப்பான். நான் வந்திருக்க முடியாது. நான் எம்பியாக ஏன் வந்தேன்? அந்த இடைவெளி இருந்ததால். அந்த இடைவெளியை பூர்த்தி செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கிறேனா? நீங்க சொல்லுங்க. நான் அந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறேன் என்றால் அதற்கு வழி செய்தவர் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பதால் அவருக்கு வாக்களிப்பது உங்களுக்கு கடமை என நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.